சிம்மராசி நண்பர்களுக்கு கரெக்டாக எனக்கு மற்ற ராசி வரும்போது இது இல்லை, சிம்மராசி வந்தாலும்போது தான் கொஞ்சம் அப்படியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா அஷ்டம சனி காலை கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வரவுகள் வந்து சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஆடி மாதத்தில் தயவு செஞ்சு சிம்மராசி என்பர்கள் பண்ணக்கூடாதுன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் அப்பட்டமாக நம்பக்கூடாது. ஓகே, நம்பினோம்னா ஏமாத்திடுவாங்க. ஸோ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகுது? சிம்மராசி நண்பர்களுக்கு கரெக்டாக எனக்கு மற்ற ராசி வரும்போது இது இல்லை, சிம்மராசி வந்தாலும்போது தான் கொஞ்சம் அப்படியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா அஷ்டம சனி காலை கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறது. லக்னாதிபதி மறையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதான் ராசியாதிபதி சற்று கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஆரோக்கிய விஷயத்தில், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில், சொந்த பந்தத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி நடக்காமல் இருக்கிறது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை நீங்களும் பண்ணாமல் இருக்கிறது, மறக்கிறது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மறக்கிறது, ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு மறக்கிறது, அதே மாதிரி குழந்தைகளுடைய ஏதேனும் கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு மறந்து போயிடுறது, டெபிட் கார்டுக்கு அதை மறந்துட்டு எங்கேயாவது விட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. எங்கேயாவது தூரமாக பிரயாணம் போயிட்டாங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. கடல் கடந்து போனவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உள்ளே இருந்துட்டுருக்கிறவங்க சில நேரங்களில் கவலைகள்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ஓகே, யதார்த்த பிரிவினைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கணவன் மனைவி கரெக்டாக வேலைக்கு வேண்டி பிரிஞ்சிருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு இடம் அவங்களுக்கு கூட, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வரவுகள் வந்துடும், சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. பண விவகாரம் பேசும்போது கவனம் தேவை. ஏதாவது இல்லாத விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மை வெளியில் தெரிஞ்சிடும். அதாவது ஒன்றை பெருசாக பேசக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேர்க்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கேயா வெளில போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குழந்தைகள் நமக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நினைச்சு சந்தோஷப்படுறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே போன்று நிறையா சொந்த பந்தங்களாக பொறாமப்படுவாள். நான் இருக்கிறதே இப்படி, இதே இப்படி. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பய உணர்வுகள் இருக்கவே கூடாது. அஷ்டலக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மி இருந்தாலே எல்லாம் சௌக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிம்மராசி என்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. உங்களோட மனசை கோணப்படாதுன்னு நீங்கள் திட்டினாலும் கணவர் பேசாமல் இருப்பார், மனைவி பேசாமல் இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கெட்டது வர மாதிரி வந்து போயிடும், அப்படியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படி திரும்பி போய்டும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வியாபாரத்தை அனுகூல்யம் உண்டு. கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்வேர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏசி மெக்கானிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு, வண்டி மெக்கானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். லேப்டாப் சம்மந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரில் இருந்துருக்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, நான் படத்துக்கு இப்போ தான் சான்ஸ் சைன் பண்ணியிருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு, வீட்டில் ஆன்லைன் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கற்றுன்னு இருக்கிறவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட் இது சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மாலில் கடை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஒரு பிராண்ட் எடுத்து அதை ஷாப்பாக வச்சு ரீட்டைல் பண்ணி விற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமானதாக சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. சூப்பர் சார், சூப்பர். அது அஷ்டமத்து சனியில் பல்வேறு பிரச்சனைகளை கடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு நன்மைகளும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஆடி மாதத்தில் தயவு செஞ்சு சிம்மராசி என்பர்கள் பண்ணக்கூடாதுன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் அப்பட்டமாக நம்பக்கூடாது. ஓகே, நம்பினோம்னா ஏமாற்றிடுவாங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். ஓகே சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசி என்பர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது? அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ஓகே சார். ஸோ சிம்மராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்ததாக அமைய போகுதுன்றதே பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க.
நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி. ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்து எல்லாம் வருது. இது சந்திரன் இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. மூணாவது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்பில் நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.